இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்காளோ தெரியலையே. ஓ கடவுளே, வச்சுட்டு வந்தது தான் நான் பண்றதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. வீட்டுக்குள்ள வரணுமா வேணாமா? ஏன் ஆத்தாடி கதவே இந்த போடு போறாளே. நீங்க என்ன போடு போட போறான்னு தெரியல. என்ன அங்க என்ன புலம்பல்? உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு சொன்னா தீர்த்து வச்சிருவீங்களா? சரி சொல்லு, என்ன பிரச்சனை? நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? என்ன கேட்ட? உங்க கையில என்ன வச்சிருக்கீங்க? புக்கு வச்சிருக்கீங்க. உங்களுக்கு புக் வாங்குறதுக்கு மட்டும் காசு இருக்கும். ஆனா நான் ஒரு ஷால் கேட்டா உங்களுக்கு காசு இருக்காது. ஏன் நான் புக் வாங்குறேன்னு சொல்லிட்டு நான் வீட்டுல இருந்து கிளம்பும் போதே உன்கிட்ட சொல்லிட்டேன். நீ ஷால் வாங்க போறேன்னு சொன்னேன் என்கிட்ட. ஏன் சொன்னாதான் தெரியுமா? பொண்டாட்டி என்ன நினைக்கிறேன்னு கண் பார்வையிலே தெரிஞ்சுக்க வேணாமா? நான் என்ன கண்ணில் ஸ்கேன் ஆடி வச்சிருக்கேன். நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு எப்படியே தெரியும். உங்களுக்கு எல்லாத்தையும் ஒன்னொன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பொண்டாட்டி மேல ஆசை இருந்தா தெரியும். ஏண்டி 1008 ஷால் வச்சிருக்க, இதுக்கும் மேலையுமா? 1008 ஷால் இருந்தாலும் மேட்சிங் கலர் இருக்கணும்ல. கடவுளே, அப்பாடா கதவு திறந்துருச்சு. ஆயிரத்தி 8 சால்ல இந்த சால் என்ன கலர்னா அவளுக்கு தெரிய போகுது. பாத்துக்கலாம் போட்டு படிக்க. தங்கப்புல மாமா கையில என்ன வச்சிருக்கேன்னு சொல்லு பாப்போம். என்ன குச்சி மிட்டாய் குறி உருட்டியா? பாரு இங்க கொஞ்சம். உனக்கு தெரியாம என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாத்தியா? இதே கலர் ஷால் தான் செல்ல நான் வாங்க நினைச்சேன். எப்படி சொல்ல கரெக்டா வாங்கினேன். பொண்டாட்டிய புரிஞ்சுக்கிட்டவே நீ தான்டா. உன்னை அடிச்சுக்க முடியாது. பாரு செம்மையா இருக்கு. நம்ம வாங்கினா கூட இந்த கலர்ல வாங்க மாட்டோம் போல. அப்பாடா நம்பிட்டா. மாமா இந்த கலர் ஓகே, ஆனா இந்த ஷால்ல எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே மாமா. பாத்துருக்கவே முடியாதுமா, இது புதுசு. இந்த கலர் உலகத்திலே கிடையாது. உனக்காண்டி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமா மாமா. மாமா ஏமாமா என்ன ஏமாத்துனீங்க? இதெல்லாம் தண்டிக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இல்லையா? இதுக்கெல்லாம் சட்டத்தில் தண்டனைக்கு இடம் இருந்துச்சுன்னா உலகத்தில் பாதி ஹஸ்பண்டு ஜெயிலில் தான் இருக்கணும். அதாவது ஒய்ஃப் கேட்குறத வாங்கி தரவேன் புத்திசாலி. ஒய்ஃப் கேட்கும்போது வாங்கி தரேன்னு சொல்கிறவன் அதி புத்திசாலி. வீட்டில் இருக்கிறத வச்சே புதுசாக வாங்கிட்டேன்னு சொல்கிறவன் லெஜண்ட். நீங்கள் யாருன்னு கமெண்ட்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே டியூன்.